உங்க அம்மா பாத்துட்டு இருக்காவல. எங்க அம்மா பாக்கட்டும் தானே சொல்லுதே. இறங்குங்க கீழே. உங்க அழகான வலது காலை எடுத்து வச்சு கீழே இறங்குங்க பாப்போம். என்ன செல்ல தாயி, உம்மாவா மர்மணி சேத்துல இழுத்துட்டு வந்திருக்க போல இந்த தடவை. நான் வரல. செல்ல தாயி எங்க ஒரே ஓட்டமா ஓடுதா. ஓகோ மொவள மாப்பிளையும் வராவுல்ல. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள ஏத்ததுக்காண்டி ஆரத்தி தட்டை எடுக்க ஓடுதா போல இருக்கு. அம்மா ராதிகா ஒரு நிமிஷம் நில்லு. உங்க அம்மா காரி ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர போயிருக்கா, நில்லு. என்ன அடிக்க போறியா? அடி அடி. பக்கத்துல வந்தாச்சு. அடி மண்டைய ஓட. தக்காளி சட்னி சீக்கிரம் வெளிய வரட்டு. சின்ன பொண்ணு என்ன தப்படி பாத்துட்டு இருக்க? உன் மாமியா கையில இருக்க கட்டைய புடுங்கு. மாவள காலை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சேன்னு வச்சுக்கோ. இந்த கட்டையால காலை தரிச்சு போடுவேன், தரிச்சு. என் பொண்டாட்டி நீங்க உசுரோட திரும்ப மாட்ட போல இருக்கு. இடி என்னடி பிரகல நடக்குங்க? உன் மாமியா கையில இருக்க கட்டைய புடுங்கடி. இடி என்னடி பாத்துட்டு இருக்க? அர்மல காலுக்கு மேல கால போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. வந்து இவளுக்கு 4 குடு. ஆமா அதெல்லாம் எனக்கு சுவாலி, வேற சுவாலியே இல்ல. நான் இங்க பாக்குறது காண்டி வந்திருக்கேன், சண்டை போடுறது காண்டி வரல, அடி குடுக்கிறது காண்டியும் வரல. மொவள அவ மாமியா வீட்டுல வந்து தள்ளியாச்சு. இனி எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாத்து அவ வாழ்க்கையை பாத்துக்கிட்டோம், நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, இனி இந்த நாத்துங்கிற வார்த்தைக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடையாது. அண்ணி கவலைப்படாதீங்க, இனி நான் உங்களை தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அண்ணி என் வழி தனி வழி. பார் நாத்து, உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. வாரமா நீ நினைக்க மாதிரி நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு வரல. பின்ன இருக்கடி உன் புருஷனை கூட்டிட்டு வந்து நிக்க. உன் மாமியா வீட்டுக்கு ஒளிஞ்சு போக வேண்டியதுனே. பேசாம இரு, அதிகாரம் ரொம்ப தூள் பறக்க மாதிரி இருக்கு. நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு வரல. எய்தாப்ல ஒரு வீட வாடகைக்கு எடுத்திருக்கேன். அங்கதான் இனி குடியிருக்க போறேன். என் புருஷன் கூட சேர்ந்து இங்கதான் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். இது என்னென்ன சொல்றத பத்தியா நாத்து? இனி அவளுக்கு மரியாதை அவ்வளவுதான்க்கா. புது வாழ்க்கை ஆரம்பிச்சானே, பழைய வாழ்க்கை ஆரம்பிச்சானே, நமக்கு என்ன வந்துச்சு? எம்மா போயிட்டு வரேன். என்னி போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டு. மாமாய் வாங்க போவோம் நம்ம புது வீட்டுக்கு. மாமா வாங்க, ஒளிஞ்சு கிடக்கிய நம்ம வீட்டுக்கு போவோம். ஏடி நம்ம வீடு எங்கடி இருக்கு படுபாவி? அங்க இருந்து இழுத்துட்டு வந்து நம்ம வீடாம்ல, நம்ம வீடு. எங்க அம்மா வீடு தான் நம்ம வீடு. நம்ம வீடுங்கிறது நம்ம 2 பேர் இருக்கக்கூடிய வீடு. வாங்க, நான் அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு பிடிச்சு வச்சிருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு ஏத்தாப்ல உள்ள வீடு. விளங்குச்சு இதுக்கு தான் என்ன இழுத்துட்டு வந்தியா? ஐயோ கடவுளை, இனி என்னென்ன நடக்க போதோ தெரியல. பூவா இனி இதுதான் நம்ம வீடு, வாங்க போவோம். அது என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல தான் வாடகைக்கு வந்திருக்கேன்னு இப்ப தெரிஞ்சாச்சுல. சந்தோஷம். போயிட்டு வரோம். மொத போறீங்க, வலது கால எடுத்து வச்சு போங்க. வலது கால எடுத்து வச்சா போனோம். அடியே பொண்டாட்டி, உனக்கு நேரம் கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு. சாடிக்கிட்டு சோடிச்சி, சாடிக்கிட்டு மூடி மார்போல எங்க கிளம்புத? போகும்போது எங்க கிளம்புத அப்படின்னு கேளுங்க, விளங்கும். மவள பாத்தியா? படி இருக்க வேலைய பாத்தியா? ஆமா, உங்க மொபைலையே நான் பாத்துட்டு இருக்கேன். நாத்து அவ பின்னால தெரிஞ்சது போதும். இனிமே என் பொழப்ப பார்க்க வேண்டிய நாள் வந்தாச்சு. என் பொழப்ப பார்த்தாதான் என் வாழ்க்கை முன்னேறும். உங்க மொபைலை பார்க்கதா இருந்தா நீங்க உங்க மொபைல் கூட போய் இருந்துக்கோங்க. புஷ்பாக்கா வாக்க போவோம். இல்ல தாயி, உன் மர்மவா உன் மொபைலை கைய கழுவிட்டா போல இருக்க. இப்படி ஒண்ணு இல்ல, சும்மா எதையாவது ஒண்ணு மூட்டி விடாத. அத பார்த்தா தெரியுதா? எனக்கு தெரியாதாக்கா? சரி, நீ புத்தி போல பொழைச்சிக்க. உன் மொபைல் கிட்ட மாட்டிக்கிடாத. ஏய் தலை வேற வந்துட்டா. போயிட்டு வரேன், மறக்காம ஓட்டு போட்டுருனா. வாரு செல்ல தாயி, எனக்கு மட்டும் ஓட்டு போட்டன்னு வச்சுக்கியா. ஓட்டு போட்டு ஜெயிச்சோட முத வேலை தங்கத்தை விலை குறைக்கதான். எவ்வளவு தெரியுமா? 1 பவுன் தங்கம் 1 ரூபா. என்னது 1 பவுன் தங்கம் 1 ரூபாயா? ஆமா ஆமா, மறக்காம ஓட்டு போட்டு. அட ஃப்ராட் கிளவி. ஏம்மா வீடு பால் காய்க்க போறேன். உன்னை கூப்பிடலன்னு வருத்தப்பட்டுக்கிடாத. வந்துறேன்னு டீ கையில இருக்குன்னு பாத்தியா? அது இருக்கட்டும், ஒரு 1 லிட்டர் பால் இருந்தாதா. ஓட ஒளிஞ்சு வீரு. தேச பக்கம் தலை வச்சு விடுறாத. ஒன்னால நான் கேட்ட, என்னால நீ கேட்டங்க மாதிரி. இப்ப கடைசில என் மர்மோ கூட என் மேல கோபப்பட்டு போற அளவுக்கு ஆயிப்போச்சு. என் மர்மோ என்ன மதிப்பாளா? அவ கூட தான் நான் இருக்கணும் கடைசி வரைக்கும். கஞ்சி புத்ததே கஷ்டம் போல இருக்கு. அவ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. முதல்ல வந்து சேர்ந்த அன்னைக்கு கட்டை ஏத்திட்டு 4 மண்டல போட்டிருந்தோம்னா சரி வந்திருப்பா. ஏன் தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். மாமா, இதுதான் நம்ம வாழ போற வீடு. இந்த கட்டிலு வந்து சேர்லாம் கிடக்க, இதெல்லாம் யாது தொட்டு எங்க உள்ளது? அத பத்தில நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுவீங்க? உங்களுக்கு புது வீட்டுக்கு வந்தாச்சு, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். இருங்க மாமா, மொத புது வீட்டுக்கு வந்திருக்க பாலை காய்ச்சி எடுத்துட்டு வரேன். பாலை காய்ச்சி தெரியுமா உனக்கு? தெரியும் மாமா, எனக்கு எங்க அம்மா ஒரு நாள் சொல்லி கொடுத்தா. எடி இப்படிதான் பாலை காய்க்கணும் அப்படின்னு. நான் அப்போ சொதப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு சொதப்பாம சூப்பரா பாலை காய்ச்சி கொண்டு வந்து காணிக்கணும் இல்லன்னு பாருங்களா. சரிடா தங்கம், சீக்கிரம் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வா. மாமனுக்கு வர காலையில இருந்து வயிறு பசி தாங்க முடியல. பாவம் எங்க அம்மா அங்க தனியா கிடக்கா. எப்படியாவது கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி எடுத்து இங்க கொண்டு வந்து வச்சிடணும்.